உங்கள் வீட்டில் ஆசையாக வளர்க்கணும்னு சொல்லி மீன்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. பனீர் காலம், வெயில் காலம், குளிர் காலத்துக்குலாம் இறந்துட்டு இருக்கு. அது என்ன தெரியாமல் தலையை உட்காந்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஆகிங்க. வாங்க பார்க்கலாம். எமர்ஜென்சி இந்த மாதிரி டப்பில் தண்ணி பிடிச்சி கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மெடிசன் இருந்தால் மெடிசன் கூட போடலாம். மெடிசன் அல்லது கல்லுப்பு போட்ட பிறகு நீங்கள் எதில் மீன் வளர்க்குறீங்களோ அதோட தண்ணியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு மீன் செத்துருந்தா நீங்கள் கழுவி சுத்தமாக தண்ணி மட்டும் மாற்றி வச்சுருங்க. 2-3 மீன் ஆகுதுன்னா கழுவி வெயில் காய வைங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அப்போ வெயிலில் காய வச்ச பிறகு கிட்ட பாருங்க ஏதாவது டிசீஸ் வந்துதா இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு அப்படியே விட்டுருங்க. நல்லா இருந்துச்சுன்னா சாயங்காலம் மட்டும் கொஞ்சம் ஃபுட்டு போடுங்க. அடுத்த நாள் காலையில் செக் பண்ணுங்கள் மீன் நல்லா இருக்குதா இல்லையான்னு. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கல்லுப்பு மட்டும் ஒரு கையளவாக போட்டுருங்க. கல்லுப்பெல்லாம் கரைஞ்ச பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுங்க. பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க. ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்டு போட்டுருங்க. ஒரு மணி நேரம் செக் பண்ணுங்க நல்லா இருக்குதுன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.